என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பார்ட் சி கொஸ்டின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டே 6க்கு உண்டான சேலஞ்ச். இது வரைக்கும் டே 5க்கு வரைக்கும் உண்டான சேலஞ்ச் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் சி கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 6க்கு உண்டான கொஸ்டின்ஸ். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? வாங்க யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாட் ஆர் த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்? இப்போ கேட்டலிஸ்ட் என்னென்னா வினைவேக மாற்றி. ஓகேங்களா? தொழிற்துறையில் வினைவேக மாற்றியின் பயன்களை பற்றி விவரி சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? தமிழில் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ எக்ஸ்பிளைன் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ பீரியாடிக் டேபிள்னா என்ன அர்த்தம்னா தமிழில் தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னா நவீன தனிம வரிசை அட்டவணை. அதனுடைய நவீன தனிம வரிசை அட்டவணையின் சிறப்பியல்புகள் யாவைன்னு சொல்லி தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மூணாவது கேள்வி, எக்ஸ்பிளைன் த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிஹெச். பிஹெச்சின் தொழிற்துறை பிஹெச் பார்த்தீங்கன்னா பிஹெச்சின் தொழில்துறையில் பயன்களை பற்றி விவரின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த 3 கேள்வி பார்த்தீங்கன்னா நல்ல தரவாக படிங்க. இன்றைக்கி டே 6க்கு உண்டான சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.